என்னடா அது சரத்குமாருக்கு வந்த சோதனை 2 நாளைக்கு முன்னாடி தான் ராதிகா சரத்குமார் எலெக்ஷன்ல நின்று தோத்துருந்தாங்க. பாவம் சரத்குமார் அவர்கள் ராதிகா அவர்கள் ஜெயிக்கணும்னு அங்க பிரதேசம்லாம் செஞ்சிருந்தாரு. ஆனாலும் தோத்துட்டாங்க. அந்த வழியே இன்னும் போயிருக்காது. அதுக்குள்ள சரத்குமாருக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னை தியாகராய நகரில் உள்ள அப்பார்ட்மெண்ட்டில் தனுஷ் அவர்களோட அம்மா விஜயலட்சுமி ஒரு குடியிருப்புலையும் நடிகர் சரத்குமார் கீழே உள்ள குடியிருப்புலையுமே தங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போது அவர் மேலே என்ன கேஸ் அப்படின்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள டெரஸை சரத்குமார் அவர்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டை சேர்ந்த குடியிருப்பு வாசிகளை பயன்படுத்த விடாமல் சட்டவிரோதமாக ஆக்கிரமிச்சிருக்காரு, வணிக ரீதியாக பயன்படுத்துகிறாரு அப்படின்னு தனுஷோட அம்மா விஜயலட்சுமி அப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த இன்னும் சில பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. இந்த விவகாரத்தில் சென்னை மாநகராட்சியில் புகார் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த மனு தாக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது 2 சைடு தரப்பையும் கேட்ட ஜட்ஜஸ் இந்த விஷயத்தை பற்றி சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் நடிகர் சரத்குமாரும் பதில் சொல்லணும் அப்படின்னு விசாரணையை 4 வாரத்துக்கு அப்புறம் தள்ளி வச்சுட்டாங்க. நடிகர் சரத்குமார் குடும்பத்தோட நடிகர் தனுஷ் நல்ல க்ளோஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக ராதிகா அவர்களும் தனுஷ் அவர்களும் கிட்டத்தட்ட அம்மா பையன் ரிலேஷன்ஷிப் மாதிரி அப்படின்னு பல இன்டர்வியூவில் ராதிகா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தங்கமகனில் கூட ராதிகா அவர்கள் அம்மாவாகவும் தனுஷ் அவர்கள் பையனாகவுமே நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி சரத்குமாரும் தனுஷ் அவர்களும் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். வரலட்சுமி சரத்குமாருக்கு ரீசெண்டாக என்கேஜ்மெண்ட் ஆச்சு. வரலட்சுமி சரத்குமார் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுலேருந்தே அவங்களோட ஃபியான்சே மேலே பல விமர்சனங்கள் வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி இப்போது கல்யாண பத்திரிக்கை அடித்து ஊரெல்லாம் கொடுக்குற அளவுக்கு கல்யாண வேலைகள் பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரீசெண்டாக அவங்க பத்திரிக்கை ரெடி பண்ணுற வீடியோ இணையதளத்தில் ரிலீஸ் ஆகி பயங்கர வைரலாக போச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில தனுஷ் அவர்களோட அம்மா சரத்குமார் மேல புகார் கொடுத்திருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.